வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் ஏன் படைக்கப்பட்டுள்ளது? அது மட்டும் இல்லை, ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கும் தாமரை மலர்னால அர்ச்சனை செய்கின்றோம். அது ஏன்? அந்த தாமரை மலருக்கு என்ன மகத்துவம் உள்ளது என்பதை பற்றியே தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு விதமான நிறைய பூக்கள் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு விதமான நிறம் இருக்கும், மனம் இருக்கும். ஒவ்வொரு பூக்கும் ஒரு குணமும் இருக்கும். பூக்களை தெய்வத்திற்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். பூக்கள் மருந்தாகவும் நாம் உட்கொள்கின்றோம். ஒரு சில பூக்கள்லாம் தலையில் சூட முடியாதது தாமரை பூவும் ஒன்று. அதை தலையில் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? அல்லிப்பூ, தாமரையெல்லாம் தலையில் வச்சுக்க முடியாத அந்த மலர் தெய்வத்திற்கு மட்டும்தான் படைக்கப்படுகின்றது. அதுதான் ஏன் அது தெய்வ மலர்ன்றே அதற்கு பெயர் உண்டு. வேறெந்த மலரையும் நாம் தெய்வ மலர் என்று சொல்ல முடியாது. அழகு, மனம், பெருமை, மங்களம், தெய்வீகம் போன்ற அனைத்து குணங்களும் தாமரைக்கு இருக்கின்றது. நாகலிங்க பூ கூட பார்த்தீங்கன்னா தெய்வ மலர் சொல்லுவாங்க. அந்த நாகலிங்க பூக்கு உள்ள பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரியே இருக்கும். அந்த லிங்கத்துக்கு மேலே கொடை விரித்த மாதிரி நாகலிங்க பூ இருக்கும். அது தெய்வத்திற்கு உகந்த பூவாகவும் செல்வ வளத்தை குறிப்பிடும் பூவாகவும் கருதப்படுகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு சமர்ப்பிக்கும் தாமரை பூவும் தெய்வ பூ தான். அது தெய்வங்களுக்கு நம்ம அந்த தாமரை பூவை சமர்ப்பிக்கின்றோம். வேறெந்த மலரையும் கூற முடியாது. அழகு, மனம், பெருமை, மங்களம், தெய்வீகம் போன்ற அனைத்து குணங்களும் தாமரைக்கு இருக்கின்றது. மலரின் மகிமை, பலன் அறிய நாம் இந்த பதிவில் தான் பார்க்க போகின்றோம். உலகில் தோன்றிய முதல் மலராகவும் தாமரை தொன்மை வாய்ந்ததாகவும் தாமரை இருப்பது குறிப்பிடப்படுகின்றது. நீரில் தான் அந்த தாமரை பூ பூக்கும். தாமரை, அல்லியெல்லாம். தாமரைக்கு கமலம், பங்கஜம், அம்புஜம், சரோரோதம், வனசம், கஞ்சம், வாரிஜம், நீரஜம், பத்மம் என பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 15 வகையான பெயர்கள் கொண்டது தாமரை மலர். செல்வத்திற்கு உகந்த மலராக தாமரை மலர் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதும் தாமரை மலரில்தான். தாமரை மலர்ல எண்ணற்ற சூட்சும ஆற்றல்கள் அதில் இருக்கு. எனவே தான் வெண்மை நிற தாமரையில் கல்வி கடவுள் சரஸ்வதி தேவியும் செல்வத்தின் அம்சமாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியும் கருதப்படுகின்றார்கள். திருமாலுக்கு மிகவும் பிடித்தமான மலர் தாமரைப்பூ. அதனால் என்னவோ தாமரை மலர் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. தாமரை பூவை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து வழிபடுவது செல்வ வளத்தை ஏற்படுத்தும். தினமும் நம்மால் தாமரை பூவால் அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தாமரை பூ வைத்து பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கும் நம்ம தாமரை பூ வைத்து பிரார்த்தனை செய்யலாம். தீபம் ஏற்றி கஜலட்சுமி, காமாட்சி அம்மன் விளக்கு, மண் விளக்குல கூட நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. தாமரை பூ வாங்க முடியலன்னா தாமரை தண்டு திரி விற்கிறாங்க. அந்த திரியை வாங்கி நீங்க பன்னீர்ல நனைத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, மண் விளக்குல கூட நெய் விட்டு தாமரை திரி போட்டு ஏற்றுவது செல்வ வளத்தை ஏற்படுத்தும். நமக்குள்ள பண கஷ்டங்கள் நாளடைவில் பனிப்பனியாக விளையும். ஸ்ரீ மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் மீது விழும். அதனாலதான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா தாமரை பூ கருதப்படுகிறது. தாமரை மலர் படமும் ரொம்பவுமே வைப்ரேஷன் உள்ளது. அந்த படத்தை வியாபார ஸ்தலத்தில் வைத்தால் தொழில் வியாபார வசியம் ஏற்படும்.
தாமரை திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதால் முன்வினை கர்மாக்கள் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும், செல்வ வளம், பதவி உயர்வு, புகழ் அதிகரிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம். நன்றி.